எல்லோருக்கும் வணக்கம். ஹோமியோபதி ஆர்கனிலிருந்து 45வது கோட்பாடினை பார்க்கலாம். இது என்ன சொல்கிறது என்றால், ஒரு உடலில் 2 வியாதிகள் ஒன்றுக்கு ஒன்று நிகரான கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும் வியாதி இருக்கும் பொழுது மிகவும் அதிக வீரியம் உள்ள வியாதி வீரியம் குறைந்த வியாதியினை குணப்படுத்திவிடும். இதுதான் ஹோமியோபதி அடிப்படை தத்துவம். அந்த அடிப்படை தத்துவத்தை இங்கு விளக்குகிறார். இந்த வியாதிகள் இயற்கையிலே வந்த வியாதிகளாக இருக்கலாம். ஒரு உடலில் ஒரு வியாதி இருக்கிறது, அது நாட்பட்ட வியாதி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு நிகரான மற்றொரு வியாதி இயற்கையின் மூலமே அந்த உடலில் வரும் பொழுது, அந்த புதிதாக வந்த வியாதி அதிக வீரியத்துடன் இருக்கும் பொழுது, அதிக சக்தியுடன் இருக்கும் பொழுது, சக்தி குறைந்த பலவீனமான பழைய வியாதியை குணப்படுத்திவிடும். அந்த புதிதாக வந்த வியாதியை கொஞ்ச நாளில் உடலை விட்டு நீங்கிவிடும். அப்பொழுது அந்த மனிதனுக்கு பூரண குணம் கிடைக்கும். பழைய வியாதியும் இருக்காது, புதிய வியாதியும் இருக்காது. இரண்டும் அவன் உடலை விட்டு நீங்கி புதிய ஒரு ஆரோக்கியமான உடல் அவனுக்கு வந்துவிடும் என்கிறார் ஏனிமான் அவர்கள். இதுதான் ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவம். ஒரு வியாதியை குணப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு நிகரான, அதற்கு சமமான, அதே போன்ற வியாதியினை கொடுக்கக்கூடிய பொருளை மருந்தாக கொடுக்கும் பொழுது அந்த பழைய வியாதி குணமடைந்து விடும். புதிய வியாதியும் மருந்தினால் வந்த வியாதியும் குறைஞ்ச நாளில் உடலை விட்டு நீங்கிவிடும். இதுதான் ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவம். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்திரனில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சுபமயம். நன்றி, வணக்கம்.